ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் தினசரி உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 1 தேதி 2023 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் காலை 11:53 வரை ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதன் பிறகு 8ஆம் இடத்திற்கு வந்துடுறாருங்க. அதனால காலை 11:53 பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். ஸோ இந்த மாதிரி சந்திராஷ்டமம் உங்களுக்கு மதியம் ஆரம்பிக்கிறதுனால உங்களுடைய முக்கியமான வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் சங்கடம் இல்லாமல் முடிக்கிறதுக்காக நீங்கள் அதிகமான திட்டமிடலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா முக்கியமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் காலையிலேயே முடிச்சிருது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை தரும். மதியத்துக்கு பிறகு நீங்கள் முக்கியமான காரியங்கள் அல்லது வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம். மதியத்துக்கு முன்பாக, அதாவது 11:53 முன்பாக நீங்கள் அனைத்து விதமான முக்கிய முடிவுகளையும் எடுத்து விடுவது நல்லதுங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் மைண்ட் செட் இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தராத தருணத்துல உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை உங்க மனதை டைவர்ட் பண்ண வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. தேவையில்லாத சிந்தனைகளை மனதை ஆக்கிரமிக்க நீங்க இன்றைய தினம் அனுமதிக்காதீங்க. தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் இன்றைய தினம் யோசிக்கிறதை விட்டுட்டு உங்களுடைய வழக்கமான வேலைகளை, உங்களது அனுபவம் வாய்ந்த வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள். உங்களுக்கு சங்கடம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையும். உங்க பிளான் எல்லாத்தையுமே காலையிலேயே அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வகையில் அதிகமான காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு அதிகமான முயற்சிகளை நீங்கள் எஃபர்ட் போடக்கூடிய வகையில் உங்கள் பிளான் நீங்கள் காலை நேரத்துக்காக வடிவமைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா காலை 11:53 வரை உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ ஒர்க்கை முடிக்க முடியுமோ எல்லாத்தையும் முடிச்சுறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களையும் காலையிலேயே நீங்கள் முடிச்சுறது நல்லது. மதியத்துக்கு பிறகு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். மதியத்துக்கு பிறகு நீங்கள் அமைதியாக நீங்கள் உண்டு, உங்கள் வேலைகள் உண்டு, உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம். எந்த ஒரு செயலை நீங்கள் செய்தாலும் நிதானம் தேவைங்க. பிரமாதமான ஒரு வெற்றிகளை பெறுவதற்கு நிதானம் அவசியம். தேவையில்லாம ஆர்கியூமெண்ட் யாருக்கூடையும் பண்ணாதீங்க. மற்றவர்களுடன் வீண் விவாதங்களை தவிர்த்து விட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க. உங்க உடம்பின் மீது கொஞ்சம் தனி கவனம் செலுத்துங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடைத்தாலும் உங்க வார்த்தைகள் கவனமா இருக்கணுங்க. மதியத்துக்கு பிறகு நீங்கள் பயணங்கள் மேற்கொண்டால் ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. என்னென்ன பொருள் எடுத்துட்டு போகணுங்கிறத நீங்க மறதி காரணமாக சில பொருட்களை விட்டுவிடாம நீங்க எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு செல்ல வேண்டியது ரொம்ப அவசியம். மேலும் உங்க உடம்பின் மீது ஒரு கண் எப்போதுமே உங்க டிராவல் டைம்ல இருக்கணுங்க. பயணங்களின் போது உங்க உடம்பின் மீது தனி கவனம் இருக்க வேண்டும். விவேகமா செயல்பட்டால் இன்று தினம் அதிகமான மகிழ்ச்சிகள் உண்டு. எனவே வேகம் தேவையில்லைங்க. இன்னைக்கு பொறுமையாக விவேகமாக செயல்படுங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனா புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுடைய வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்திட முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே. இந்த தினம் உங்கள் அலுவலக பணியிலும் சரிங்க, பொறுமையாக நிதானமாக வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக அமைதுங்க. இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் கடமை உணர்வோடு செயலாற்றுவதன் மூலமாக காதல் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏன்னா உங்கள் அன்பை வென்ற காதலரானவர் சில விஷயங்களை நீங்கள் அவர்கிட்ட கேட்காமையே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். சில காதல் கடமைகளை கண்ணும் கருத்துமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய தேவைகள் இந்த தினம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் காதல் உணர்வுகளில் நீங்கள் சிறப்பான உறவுகளை பலப்படுத்தணும் அப்படின்னா உங்கள் காதலை சொல்லாமலேயே அவருக்கு தேவையானதை செய்து கொடுக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் அதன் மூலமாக இனிமை பெருகும். இன்றைய தினம் உங்களது கூட்டாளிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் நீங்கள் பெறணும் அப்படின்னா தேவையில்லாத வாக்குறுதியெல்லாம் கொடுக்காதீங்க.
உங்க வியாபாரத்துல புதிய கூட்டு முயற்சிகள் நீங்க தாராளமாக செய்யலாம். ஆனா புதிதாக ஏதாவது வாக்குறுதிகள் கொடுக்கணும் அப்படின்னா அதுல யோசித்து தாங்க கொடுக்கணும். வாக்குறுதியில அள்ளி வீசக்கூடாது. கொஞ்சம் அதுல கவனமா இருங்க. ஓய்வு நேரத்திலயும் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்காம சின்ன சின்ன வேலைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையலாங்க. ஆனா பரந்த மனதோடு செயல்படுங்கள். இன்று தினம் உங்களுடைய நம்பிக்கையான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகணும் அப்படின்னா நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்று தினம் அதன் மூலமாக உங்களது வேலைகளும் ஈஸியாக முடியும். மேலும் உங்க ஆசைகளும் நிறைவேறும். உங்க ஆசைகளை நிறைவேறுவதற்கான கதவை திறப்பதற்கான சாவி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மற்றும் நம்பிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில உங்களுக்கு பரந்த மனதோடு செயல்பட வேண்டியது, நிதானத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக அமைதுங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்க வீட்டு குடும்ப பெரியவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. உங்க வீட்டு குடும்ப பெரியவர்களிடம் சில விஷயங்களை நீங்க கத்துக்க முடியும். குறிப்பாக சேவிங்ஸ் எப்படி செய்யலாங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க நல்ல ஆலோசனைகளை பெற முடியுங்கிறதுனால அது உங்க வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒன்றாக அமையும். எனவே உங்க மூத்த குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் உட்கார்ந்து நீங்க பேசுறது நல்லதுங்க. பிடிவாத குணம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இன்னைக்கு அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டியது அவசியம். ஏன்னா உங்க பிடிவாத குணத்தினால பாதிக்கப்பட போறது உங்க கூட இருக்கக்கூடிய நெருக்கமானவர்கள், அதாவது உங்க குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், சக ஊழியர்கள் மற்றும் அண்டை வீட்டார் முதற்கொண்டு எல்லாருமே உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவது உங்க பிடிவாத குணம்தான். ஸோ அதை நீங்கள் விட்டுட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமையாக பிடிவாதம் இல்லாமல் இன்றைய தினம் செயல்படுங்க. பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிட வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க. ஆனா அப்படி உங்களுக்கு அதிகமான நேரத்தை உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க சந்தோஷமாக செலவிட்டாலும் தேவையில்லாத வாக்குறுதிகளை மற்றும் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமையுங்க. இன்றைய தினம் பெரியவர்களின் ஆலோசனைகள் முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில ரொம்ப மிகப்பெரிய ரோல் வகிக்கும். அதனால பெரியவர்களின் ஆலோசனைகளை நீங்கள் கேட்டுப்பட்டுக் கொண்டு செயல்படுங்கள். நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரத்துல ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம். விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். விவேகத்துடன் செயல்படுங்கள். இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையும். உங்களது பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க நீங்க நேர மேலாண்மையுடன் உழைக்க வேண்டியது அவசியங்க. காலையிலேயே முக்கியமான வேலையெல்லாம் நீங்க முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ரோஸ் கலரை பயன்படுத்தலாங்க. ரோஸ் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 8 8ஆம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களுக்கான பொழுது நமது தனுசு என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நிதானமா செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க. வேகம் தேவையில்லை, விவேகம் தான் தேவை. அதனால நிதானத்துடன் நீங்கள் செயல்படுங்கள். இன்றைய தினம் வெற்றிகள் உங்களுக்கு உண்டு. தேவையில்லாத மனதுல குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சிந்தனைகள்லாம் இன்னைக்கு தவிர்த்திட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் போராடும் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களது பொருளாதாரத்துல அல்லது உங்களது வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய வெற்றிகள்ல கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல்களுக்கு ஏற்படலாங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் பாருங்க. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக நீங்கள் அமைத்துக்கொள்ள வாக்குவாதங்களை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழல் இன்னைக்கு இருந்தாலும் பொறுமையாக செயல்படுங்கள், வெற்றிகள் உண்டு. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரங்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்துல உங்க முயற்சிக்கு ஏற்ப நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க. கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஆனா வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள். பாராட்டுகள் கண்டிப்பாக நீ பெற முடியும். விவேகமா செயல்பட்டால் வெற்றிகள் உண்டுங்க. இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் போது உங்க உடம்பில் மீது தனி கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.